தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தின் முதலாம் நாள் ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிறிலே பரிசுத்த நற்கருணை பந்தியை ஆசரிக்கக்கூடிய ஒரு ஆராதனையாய் இந்த ஆராதனையை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆமாண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்து உம்முடைய வேத வசனத்தை வாசிக்கவும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதித்து பாடவும், எனும் உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படியவும் ஆண்டவர் தரக்கூடிய இந்த ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். காலையிலே உம்மை தேட நீ தந்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்துக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே பயபக்தியோடு கூட இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய உமது பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருளி செய்து ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆராதனையை சந்திக்க, ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய மக்களோடு கூட நீர் பேசும். அவர்களும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை நீர் தந்து கர்த்தருக்குரிய நேரத்தை அவர்கள் உமக்கென்று சொல்லி கொடுக்க ஆண்டவர் உதவி தாரும். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் கடைசி மட்டுமாய் உம்முடைய தூய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்க வகையிலே கிறிஸ்தவ பாமாலை 367 நாம் பாடுவோம். பாமாலை 367. ஆசீர்வாதம்
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தை திரு ஜான் கோபாலும் அவருடைய துணைவியாரும் நடத்துவார். முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டுமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யத்தக்க வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து அறிக்கை செய்வோமாக. Let's all say the Apostle Creed together. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உருவத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்ததான கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. Let's all say the prayer that our Lord has taught us to pray. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. ஆமென். வேத பாடம் வாசிக்க கேட்போம். தமிழிலே திரு பொன்சிங் அவர்கள் வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலே திருமதி மலர் பொன்சிங் அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய தியானத்துக்காக வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதபாகம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதபாகம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Today's Bible reading is from John chapter 14 verse 1 to 4. Let not your heart be troubled, ye believe in God, believe also in me. In my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you unto myself, that where I am, there ye may also be. And whither I go ye know, and the way ye know. Here ends the Bible reading. இந்த வேளையிலே நாம் யாவரும் நம்மளுடைய இல்லத்திலே முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நம்மை உண்டாக்கின கர்த்தரிடத்திலே தேசத்தின் தேவைகளுக்காக, திருச்சபையின் தேவைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அனுதினமும் வழி நடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, 8வது மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய சமூகத்திலே கூடி வந்த கிருபைகளுக்காக, தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 7 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீர். ஆபத்து விபத்திலிருந்து விலக்கி எங்களை இம்மட்டும் வழி நடத்துவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்துல நாம் பார்க்கும் போது அநேக இழப்புகள் ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் யாவரும் உயிரோடு இருக்கிறோம். இது உம்முடைய கிருபை. அதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அனுதின தேவைகளை நீ சந்தித்து இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நீ கொடுத்திருக்கிறீர். நல்ல சரீர சுகத்தை நீ கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய இல்லத்திலிருந்து உம்மை ஆராதிக்கும் போது மெய்யாகவே நீர் எங்களுடைய சமீபமாக இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையாக உம்மை கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறீர் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலும் நாங்கள் குடும்பமாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில தந்து வருகிறீரே, அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மற்றும் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு ஊழியங்கள் ஆண்டவரே, சண்டே ஸ்கூல், டீன்ஸ், மெத்தடிஸ்ட் யூத் ஃபெலோஷிப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஆண்டவரே, இவர்கள் எல்லோரும் இந்த நாட்களிலே ஆன்லைன் மூலமாக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதுல யாவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்குரியான வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் முன்னேற இந்த ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் பாஸ்டர் கமிட்டிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அவர்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிகளை ஆண்டவர் நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து திருச்சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலே ஆண்டவர் கூடவே நின்று அவர்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஆயர் அருள் திரு லைனல் ஹெக்டர் அவர்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக எங்களுடைய திருச்சபை ஆவிக்குரியான ரீதியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களையும் நீர் தொடர்ந்து பலப்படுத்தும். இன்னும் வல்லமையின் பாத்திரமாக எங்களுடைய திருச்சபைக்கு மட்டுமல்ல, இந்த மும்பை பட்டணத்திலே அநேக திருச்சபைகளுக்கு நீர் ஆசீர்வாதமான பாத்திரமாக வைத்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம்.
சரீர சுகத்தையும் பலத்தையும் நீர் தாரும். போதகரின் குடும்பத்தை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுடைய மும்பை ரீஜனல் கான்ஃபரன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயர் பிஷப் டாக்டர் அனில்குமார் சர்வன், மேடம் சில்வியா சர்வன், அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தலைமையிலே எங்களுடைய கான்ஃபரன்ஸை நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக திருச்சபைகளை உருவாகத்தக்கதாக, அநேக ஆத்துமாக்கள் உங்களுடைய மந்தையிலே சேரத்தக்கதாக ஆண்டவரே, எங்களுடைய போதகர்களை நீர் தொடர்ந்து வல்லமை பாத்திரமாக நீர் எடுத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உலகம் எங்கும் இருக்கிற மிஷனரி ஸ்தாபனங்கள், மிஷனரி ஊழியர்களுக்காக நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அவர்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாவற்றும் அகற்றி போடும். தேவைகளை சந்திப்பீராக. ஊழியங்கள் வளரத்தக்கதாக, இன்னும் அநேக ஜனங்கள் உண்மை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மிஷனரி ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை மூலமாக நாங்கள் தாங்குகிற 5 மிஷனரிகளை நீர் அவர்களுடைய ஊழியங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய குடும்ப தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அனைத்து சீஃப் மினிஸ்டர்ஸ், லோக்கல் கவர்னிங் பாடிஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலே ஆண்டவர் கூடவே இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை நீ பரத்திலிருந்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் ஆண்டவரே இந்த நாட்களிலே பார்க்கிறோம், கொரோனா மூலமாக அநேக பாதிப்புகள் உண்டு. ஆண்டவரே, இனி எவ்வளவு நாட்களாக இப்படியாக இருக்கும் என்று நாங்கள் கலங்கி நிற்கிறோம். ஆண்டவரே, இதுக்கான வெகு சீக்கிரத்துல ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கத்தக்கதாக எங்களுடைய சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ்க்கு வேண்டிய ஞானத்தை நீ தாரும். ஆண்டவரே, இதுக்காக தங்களுடைய நேரத்தை, தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிற நர்சஸ், டாக்டர்ஸ், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், போலீஸ் அதிகாரிகள், முனிசிபல் ஒர்க்கர்ஸ் அனைவரையும் நீ விசேஷித்த பாதுகாப்பை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரே, கடந்த நாட்களிலே திருமணி அவர்கள் குடும்பம் இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டு இந்த நாட்களிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை தந்து அவர்கள் மீண்டுமாக வீட்டிலே வந்து உங்களுடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுடைய சிகிச்சையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த லாக்டவுன் மூலமாக தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிற மக்களை நினைவு கூறுகிறோம். தங்களுடைய வியாபாரங்களை இழந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி மீண்டுமாக தங்களுடைய வேலைகளை சேர்ந்து மீண்டுமாக தங்களுடைய வியாபாரங்களை அவர்கள் செய்து ஆண்டவரே இழந்து போனது எல்லாவற்றையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியஸ்தர்களுக்காக ஆண்டவரே பலவிதமான நோய்கள்ல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் பரம வைத்தியராக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நீ தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கல்யாணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பெண்கள், வாலிப ஆண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த லாக்டவுன் மூலமாக அநேக கல்யாணங்கள் தடைப்பட்டுள்ளது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை மாறத்தக்கதாக வெகு சீக்கிரத்திலே கல்யாணங்கள் எல்லாம் நடக்கத்தக்கதாக ஏற்ற துணையை நீர் கொடுக்கத்தக்கதாக உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்ப ஸ்திரீகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல சுகத்தையும் நீர் பலத்தையும் தாரும். பிரசவத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஸ்திரீமார்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற வெளியிலே நல்ல ஒரு விடுதலை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், தூர தேசத்துல இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தூர தேசத்துல இருந்து படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீரே துணையாக இருந்து அவருக்கு வேண்டிய பாதுகாப்பை நீர் பரத்திலிருந்து தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் ஒருத்தரை சந்திக்காமல் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, தொலைபேசி மூலமாக நாங்கள் ஒருவர் நாங்கள் விசாரித்து ஐக்கியத்திலும் அன்பிலும் வளரத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், சோர்வுகள், மன கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அறிவிப்புகளை கொடுக்கின்றேன். இந்த ஆராதனைக்கு பின்பதாய் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஸ்பெஷல் ஜெனரல் செஷன் ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் இதை நீங்கள் பார்த்து
கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். இன்னும் அப்படியாய் நம்முடைய மெத்தடிஸ்ட் யூத் வாலிபர்கள் 10:30 மணிக்கு இந்த ஆராதனைக்கு பின்பதாய் அவர்கள் தங்களுடைய ஜூம் கூட்டத்திலே கூடுவார்கள். இன்னும் 2ஆம் தேதி மெத்தடிஸ்ட் மென் மீட்டிங் காலை 11 மணிக்கு, இன்று காலை 11 மணிக்கு ஜூமிலே நடைபெறும். இன்னும் செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறக்கூடிய வேத ஆராய்ச்சி மன்றாட்டு ஜெபமானது இந்த செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் ஆய் நடைபெறும். அதிலும் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். வருகிற சனிக்கிழமை 8ஆம் தேதியிலே நம்முடைய வாலிபர்கள் மாலை 6:30 மணிக்கு ஜெபத்திலே கலந்து கொள்வார்கள். இன்னும் அதே 8ஆம் தேதி மாலை 7:30 மணிக்கு நம்முடைய இளம் திருமண தம்பதியர்களுக்கு என்று சொல்லி ஒரு சிறப்பு கூட்டம் 3 வாரமாய் நடைபெறுகின்றது. கடந்த 2 சனிக்கிழமைகளிலே நம்முடைய இளம் தம்பதியருக்காக சிறப்பு கூட்டங்கள் பேரண்டிங் வித் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே திருமதி எவாஞ்சலின் ஸ்டான்லி அவர்கள் பேசி வருகின்றார்கள். இன்னும் கடைசி கூட்டமானது சனிக்கிழமை 8ஆம் தேதியிலே மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். இதை தவறாது நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அழைக்கின்றோம். குடும்பமாய் இதில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டுவதற்கு ஏதுவான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கின்றோம். நம்முடைய தோத்திர பண்டிகை ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலே நடைபெறும். இந்த தோத்திர பண்டிகை இந்த கொரோனா கிருபிகளின் நிமித்தமாய் வித்தியாசமாய் நாம் ஆசரிக்க இருக்கின்றோம். நம்முடைய ஒரு நாள் ஊதியத்தை நாம் இதற்காய் நாம் செலுத்த இருக்கின்றோம். இந்த ஒரு நாள் ஊதியத்தை நீங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய வங்கி கணக்கிலே நீங்கள் ஆன்லைன் மூலமாய் நீங்கள் செலுத்தலாம். இல்லை கவர் மூலமாய் நீங்கள் கொடுக்க விரும்புவீர்கள் என்றால் கவரிலே வைத்து நீங்கள் எங்களுக்கு சொல்வீர்கள் என்றால் போன் மூலமாய் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம். இன்னும் அந்த நாளிலே ஆன்லைன் ஏலம் விடப்படும். அந்த ஆன்லைன் ஏலத்தை குறித்ததான விவரங்களை வாட்ஸ்அப்பிலே நீங்கள் பாருங்கள். அதன் பிரகாரமாய் இந்த ஆன்லைன் ஏலத்திலே உற்சாகமாய் நீங்கள் கொடுத்து தேவனை மகிமைப்படுத்த உங்களை அழைக்கின்றோம். இன்னும் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜெம்ஸ் என்னுடைய சிறப்பு ஞாயிறாய் ஆசரிக்கப்படும். தயவாக அதற்கும் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த ஆராதனிலே உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இதனுடைய இந்த ஜெம்ஸினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய திரு ராஜேஷ் தத்தி அவர்கள் அந்த நாளிலே சிறப்பு செய்தியை வழங்குவார்கள். 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மெத்தடிஸ்ட் வாலிபர்களுடைய சிறப்பு ஞாயிறாய் ஆசரிக்கப்படும். தயவாக வாலிபர்களும் ஆலோசகர்களும் இதற்கு ஆயத்தப்பட உங்களை தாழ்மையோடு கூட அழைக்கின்றோம். இன்னும் படிப்பு உதவி தேவையானவர்கள் தயவு செய்து இந்த சமூக சேவை சங்கம் சோஷியல் கன்சர்ன் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் ஜெகாஸ் அவர்களிடத்திலோ அல்லது நம்முடைய செயலாளரிடத்திலோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் தெரியப்படுத்த உங்களை அழைக்கின்றோம். இதன் தொடர்பாக இந்த படிப்பு உதவிக்காக உதவி செய்ய விரும்புகிறவர்களும் நீங்கள் நம்முடைய திருச்சபையினுடைய அக்கௌண்ட்லே இந்த உதவியை வெளிப்படுத்த உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் நம்முடைய திருச்சபையினுடைய தேவைகளை சந்திக்கத்தக்க வகையிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வைக்க முடியாய் நம்முடைய திருச்சபையினுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க உங்களை அழைக்கின்றோம். ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவர்கள் இந்த நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை எங்க ஆலயத்திலே ஆயர்களில் யாராவது ஒருவர் இங்கு இருப்பார்கள். நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை கொண்டு வந்து நீங்கள் ஜெபிக்கலாம். இன்னும் உங்களுடைய காணிக்கைகள், இன்னும் விசேஷமாய் லெந்து கால உண்டியல்களை கொடுக்காதவர்கள், படைக்காதவர்கள் அந்த நாளிலே அதையும் கொண்டு வந்து நீங்கள் படைக்கும்படியாய் உங்களை தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். 2ஆம் தேதி மிஸ் ஆஞ்சலா சேகர், 2ஆம் தேதி மிஸ் ஹிங்கிஸ் ஜேம்ஸ் மார்டின், 3ஆம் தேதி மிஸ்ஸஸ் அமுதா ஆனந்த பால்ராஜ், 3ஆம் தேதி மாஸ்டர் ரெக்ஸ்டன் வெஸ்லி சவுந்தர், 3ஆம் தேதி பேபி ஜெசுரா எமில், 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் லிட்டில் ஃபிளவர் ராபின், 5ஆம் தேதி மாஸ்டர் ஜான்ஸ்டன் கிரிம்சன் கலஞ்சியம், 6ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஸ்ரீ லக்ஷ்மி பால்ராஜ், 6ஆம் தேதி மிஸ்டர் அஸ்வின் ரவிக்குமார், 7ஆம் தேதி மிஸ்டர் ஜே பொன்சிங், 7ஆம் தேதி மிஸ்டர் டி டேவிட் மோகன்ராஜ்,
7ஆம் தேதி மிஸ் கேத்ரின் டிக்சன், 7ஆம் தேதி மாஸ்டர் ராபின் பால்ராஜ், 8ஆம் தேதி மிஸ் மால்டினா ஜான். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஜெபிப்போம். எங்களை அனுதினமும் வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் திருச்சபையாராக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டிலே நீர் இவர்களோடு கூட இருந்தீர், சென்ற பாதைகளெல்லாம் கூடவே சென்று நன்மை நாளை முடிசூட்டினீர். அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த புதிய ஆண்டுல புதிய நன்மைகளை பெறத்தக்கதாக, புதிய ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளத்தக்கதாக, புதிய பலத்தை அடையத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தலும் உம்முடைய சட்டைகளின் கீழே மறைத்து அவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். எண்ணின ஒவ்வொரு காரியத்தை உம்முடைய சித்தத்தின்படி நீர் நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்தவ கீர்த்தனை 66 நாம் பாடுவோம். கீர்த்தனை 66. எனது கர்த்தரின் ராஜரிகம் அங்கே போவருகுமோ, எங்கும் என் களி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ. மனித சோதரின் அடையாளம் என்று காணும் என்றாரே, வல்லமையோடு மகிமையை கொண்டு வருவேன் என்றாரே. எனது கர்த்தரின் ராஜரிகம் அங்கே போவருகுமோ, எங்கும் என் களி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ. தேவதூதரின் கடைசிய கருந்தொனி முழங்கவே, ஜெகத்தை இயேசுவை பரிசை மறித்தோர் உயிர் தெழும்பவே. ஜீவனுள்ளோரும் அவருடன் மறுரூபமாகவே, ஜெகத்தில் பக்தர்கள் கர்த்தரிடத்துக்கு எழுந்து போகவே. எனது கர்த்தரின் ராஜரிகம் நான் எப்போ வருகுமோ, எங்கும் என் களி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ. தூதரை கடதோனியில் என்னிடம் சேர்ப்பேன் என்றாரே, சோதனை காலத்தால் தப்ப உன்னை காப்பேன் என்றாரே. பாதகமான ஜாதி வேதனை அடையும் என்றாரே, பாவ மனுஷன் தோன்றி நாசமாய் போவான் என்றாரே. எனது கர்த்தரின் ராஜரிகம் நான் எப்போ வருகுமோ, எங்கும் என் களி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ. எருசலேமிலிருந்து ஜீவ நதிகளோடுமே, ஏழைகள் மனம் மகிழ்ந்து கர்த்தரை ஏத்தி பாடுமே. வருஷமாயிரம் அளவும் பூமியில் பலங்கள் ஈடுமே, வானராஜ்ய சேனைகள் வந்து கூடுமே. எனது கர்த்தரின் ராஜரிகம் நான் எப்போ வருகுமோ, எங்கும் என் களி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ.
சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஓடி போகுமே, சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியும் வந்து சார பிடிக்குமே, நெஞ்சம் மகிழ்ந்த நீதிமன்களின் வாய் துதிக்குமே, நித்திய ஜீவனை பெற எந்த மனம் துடிக்குமே, எனது கர்த்தரின் ராஜரிகள் நான் எப்போ வருகுமோ, எங்கும் எக்கடி நீங்க மகிழ்ச்சி எப்போ பெருகுமோ. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான மனுமகிழ்ச்சி நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உடைய பிள்ளைகளாய் கூடி வந்து உடைய வேத வசனத்தை தியானிக்க நாங்கள் காத்திருக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட பேச கெஞ்சுகிறோம். பேசுகிற நீர் மறைத்து உம்மை மட்டுமாய் நீர் வெளிப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த முறை உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்து நான் பேசின ஞாபகம் இருக்கின்றது. 3 காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேசினேன். ஒன்று, மணவாட்டியின் சபை எடுத்துக்கொள்ளப்படும், அதாவது பரிசுத்தவான்கள், இவர்கள்தான் மணவாட்டி என்று சொல்லப்படுகின்றது. இந்த பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு கூட இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் இங்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்னும் 2ஆவதாக, இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களை வழிநடத்து ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்ற பின்பதாய் பரிசுத்த ஆவியானவரை விட்டு செல்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திலே நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் அவரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொல்லி அவர் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னும் 3ஆவதாக, இந்த மணவாட்டியின் சபையும் பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக இங்கு அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் வெளிப்படும் என்று சொல்லி, யார் இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லியும், இந்த அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பதாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆண்டவரோடு கூட இறையாட்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை கடந்த முறையாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இங்கு இந்த நாளிலே உங்களோடு கூட வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, இங்கு கடந்த வாரத்தில் சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானவர், மணவாட்டியின் சபை எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அது எப்படி என்பதைத்தான் இந்த வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவது என்பது என்ன என்பதை ஆங்கிலத்தில் சொல்லும் என்றால் வாட் இஸ் ராப்சர், இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதில் என்றால் என்ன என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளின் தியானத்திற்காக நான் வாசிக்க கேட்டதான யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது விசேஷமாய் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்கின்றது. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அருமையான சீஷர்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கின்றார். அவர் மறுபடியும் வருகின்றார், வந்து அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்மை இங்கு அழைத்து செல்வார், நம்மை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி இந்த ராப்சர் அல்லது வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நிகழ்ச்சியை குறித்து இந்த பகுதியிலே சொல்கின்றார். இன்னும் தொடர்ந்து 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை வாசிக்கும் பொழுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவனை சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி கடைசியாக கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி இங்கு பரிசுத்த பவுல் இங்கு சொல்கின்றார். இங்கு கம் ஓ லார்ட் என்று சொல்லி அவர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். வேதத்தில் எங்குமில்லாத 2 அராமிய வார்த்தைகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, அது என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால் மாரன் ஆத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. மாரநாத்தா என்று சொல்லுகின்றோம், அதை மாரன் ஆத்தா என்று சொல்லி இதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால் இங்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லியும் இன்னும் மற்றொன்று ஜெபமாகவும் இது கொள்ளப்படுகின்றது. ஒன்று ப்ராஃபஸி, அடுத்தது பிரேயர் என்று சொல்லி இந்த மாரநாத்தா என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம். கர்த்தர் வருகிறார் என்பது இங்கு தீர்க்க தரிசனம். இங்கு ஓ கர்த்தாவே வேகமாய் வாரும் என்பது அது ஒரு ஜெபம் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கு கர்த்தர் வருகிறார் என்பதை தீர்க்க தரிசனமாய் வேத வசனங்கள் சொல்லி இருக்கின்றது. பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இந்த வேத வசனங்கள் சொல்லுகின்றது. இன்னும் அதை ஆ கர்த்தாவே வேகமாய் வாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய விசுவாசிகள் ஜெபிக்கிற ஒரு ஜெபமாகவும் கூடிய
வார்த்தை தான் இந்த மாரநாத்தா என்பதனுடைய அர்த்தம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆதி திருச்சபையிலே விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் அவர்கள் சந்தித்த பொழுது மாரநாத்தா என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி அவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்களாம். இங்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி அர்த்தம். அது ஒருவரை ஒருவர் ஞாபகப்படுத்தக்கூடியதாக, இன்னும் ஆண்டுடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த ஆண்டுடைய வருகையினுடைய சிந்தையோடு கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கருதாவும் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால் அதற்கு பின்பதாய் வந்த சபைகள் இந்த வார்த்தையை மறந்து போனது. இன்றைய தினத்திலே இந்த சபை இப்படிப்பட்ட மாரநாத்தா என்றால் என்ன என்று சொல்லி தெரியாமல் நம்முடைய சபைகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாளிலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஹலோ பிரதர், ஹலோ சிஸ்டர் என்று சொல்லி நாம் குறிப்பிடுகின்றோம். இல்லை என்றால் அதிகபட்சம் குறிப்பிடுவோம் என்றால் ஐயா தோத்திர, ஐயா தோத்திரம்மா என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லுகின்றோம். இங்கு எப்படி இருக்கீங்க என்று சொல்லி கலோக்கியலாக இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவருடைய வருகை குறித்ததான சிந்தையே இல்லாமல் இந்த உலக சிந்தையோடு கூட நாம் வாழ்கிறோம் என்பதைத்தான் இது நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். இங்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்று சொல்லும் பொழுது முதலாம் வருகை, இரண்டாம் வருகை என்று சொல்லி இரண்டை குறிப்பிடுகின்றோம். இந்த முதலாம் வருகை தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த அந்த காலத்தை குறிப்பிடுகின்றது. கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அதை அழைக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய இந்த பிறப்பினுடைய இந்த முதலாம் வருகையை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி குறிப்பிடலாம். The word has become flesh என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம். God manifesting in the flesh என்று சொல்லி இதை குறித்து ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இங்கு மாம்சமாய் இருந்த இந்த வார்த்தையாய் இருந்த ஆண்டவர் மாம்சமாக இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையிலே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அதன் மூலமாய் ரட்சிப்பை சம்பாதிக்கும் வரை இது இந்த ஆண்டவருடைய முதலாம் வருகையினுடைய முதல் கட்டம் என்று சொல்லி குறிப்பிடலாம். இன்னும் இரண்டாவது கட்டம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கு வெற்றி பெற்றவராய் உயிர்த்தெழுந்து மகிமையோடு கூட இங்கு இரட்சகர் பரத்துக்கு ஏறக்கூடிய வரை இது அவருடைய மரணத்துக்கு பின்பதாய் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. இன்னும் அவர் நமக்கு ரட்சிப்பை தேடி தந்ததை குறிக்கின்றது. இன்னும் தொடர்ந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு ஒரு நோக்கத்தோடு கூட அவர் ஏறி செல்வதை நமக்கு அது வெளிப்படுத்துவதை நாம் காண்கின்றோம். இது முதலாம் வருகையினுடைய இரண்டு கட்டங்கள். இன்னும் இரண்டாம் வருகை குறித்து தான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாம் வருகையும் இரண்டு கட்டங்கள் மிகுந்ததாய் சொல்லப்படுகின்றது. இந்த இரண்டாம் வருகையினுடைய முதல் கட்டம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ராப்சர் என்று சொல்கின்றோம். இதனுடைய இரண்டாவது கட்டம் ரெவலேஷன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம். அதாவது தமிழிலே வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவது அல்லது மறைமுக வருகை. இதைத்தான் இரண்டாம் வருகையினுடைய முதல் கட்டமாய் சொல்கின்றோம். இந்த இரண்டாம் வருகையினுடைய இரண்டாவது கட்டம் வெளிப்பாடு, அதாவது பகிரங்க ஒரு வருகை. ஆண்டவர் மறுபடியுமாய் நியாயாதிபதியாய் வர இருக்கின்றார். அது இரண்டாம் வருகையினுடைய இரண்டாவது கட்டமாய் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த ராப்சர் என்றால் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது மறைமுக வருகை குறித்து சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகின்றேன். வானத்தில் கிறிஸ்து தோன்றி உலகில் வாழும் உண்மையான விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவார். இதைத்தான் கடந்த முறை உங்களோடு கூட இந்த திருச்சபை, அதாவது மணவாட்டியின் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுவதுதான் இது குறிக்கின்றது. இன்னும் மணவாளன் மணவாட்டியை அழைத்து வருவது போல இது வர்ணிக்கப்பட்டு நமக்கு சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்னும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இங்கு கர்த்தர் தோன்றுவார், மார்னிங் ஸ்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த நாட்களிலே மறைமுக வருகையிலே அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் தோன்றுவார் என்று சொல்லப்படுகின்றது. அதோடு கூட மட்டுமல்லாமல் எல்லா தேசத்தார், எல்லா கோத்திரத்தார், எல்லா மொழியார், இவர்களில் இருந்துதான் அவர் இந்த பரிசுத்தவான்களை தெரிந்து கொண்டு அந்த மறைமுக வருகையிலே அழைத்து செல்ல இருக்கின்றார். There is no limit of language, there is no limit of tribe, there is no limit for any other group of people, believers என்று சொல்லி குறிப்பிடலாம். இப்படிப்பட்டதான இந்த காரியங்களிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு கூட இந்த மறைமுக வருகையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த மறைமுக வருகையிலே எந்த மொழி பேசினவர்களாய் இருந்தாலும் விசுவாசிகளாய் இருப்போம் என்றால், பரிசுத்தவான்களாய் இருப்போம் என்றால் ஆண்டவரோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னும் இரண்டாவதான கட்டம் தான் த ரெவலேஷன், வெளிப்பாடு, பகிரங்க வருகை என்று சொல்லி குறிப்பிடுகின்றோம். இது இரண்டாம் வருகையினுடைய இரண்டாம் கட்டம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவார்.
ஒலிமுக மலையில் தன் பாதத்தை அவர் வைத்து இறங்குவார் என்று சொல்லியும், தன் மனவாட்டியோடு, அதாவது பரிசுத்தவான்களோடு கூட, சபையின் மக்களோடு கூட பூமியில் வந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வார் என்று சொல்லியும் இது சொல்லப்படுகின்றது. இந்த பகிரங்க வருகையில் அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லி அவர் அழைக்கப்படுவார். அப்படிப்பட்ட அந்த நீதியின் சூரியமாய் அவர் காட்சியளித்து இந்த 1000 வருட அரசாட்சியை அவர் செய்வார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த வெளிப்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்திற்கும் மற்ற தேசங்களுக்குமான திட்டம் கொண்டதாக இது இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. இஸ்ரவேல் தேசத்தார் இதில் அதிகமாய் பங்கு கொண்டவர்களாய் இருப்பார்கள். இந்த பகிரங்க வருகையிலே 1000 வருட அரசாட்சியிலே இந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு முதலிடம் கொடுக்கப்படுவதை இந்த பகுதிகள் நமக்கு சொல்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே மற்ற ஜாதிகளும் இதில் கலந்து கொள்வார்கள் என்பதையும் இது குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். எனும் மீனிங் ஆஃப் த வேர்ட் ராப்சர், ராப்சர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். வேதத்தில் இந்த வார்த்தை எங்குமே பயன்படுத்தப்படவில்லை. In English it means to transport to a state of happiness என்று சொல்லப்படுகின்றது. இங்கு மகிழ்ச்சியான ஒரு நிலைமைக்கு மாற்றப்படக்கூடிய ஒரு நிலைமையை தான் இந்த ராப்சர் அல்லது இங்கு மறைமுக வருகை என்று சொல்லி அதனுடைய அர்த்தம் சொல்லப்படுகின்றது. இது ஒரு லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து எடுக்கப்படுகின்றது. ராப்பியோ என்று சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வார்த்தை, இதனுடைய அர்த்தம் என்ன சொல்லி பார்ப்போம் என்றால், அவசரமாய் கைப்பற்றப்படுதல் அல்லது திடீரென்று அல்லது இங்கு பறித்து கொள்ளப்படுதல் என்று சொல்லி இந்த 3 காரியங்களை இந்த வேத வல்லுநர்கள் சொல்கின்றார்கள். டு சீஸ் குவிக்லி ஆர் சடன்லி ஆர் டு ஸ்நாச் அவே என்று சொல்லி குறிப்பிடுகின்றார்கள். இங்கு மக்கள் திடீர் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதைத்தான் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். இருவர் இங்கு இயந்திரம் அரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவாள் என்று சொல்லி. இன்னும் இருவர் இங்கு நிலத்திலே உழுது கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லி. இப்படிப்பட்டதான இந்த மறைமுக வருகையிலே மறைந்து போவார்கள் விசுவாசிகள், பரிசுத்தவான்கள். ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த உலகத்துக்கு அது விளங்காது. இவர்களை காணவில்லை என்று சொல்லி அவர்களை தேடக்கூடியவர்களாய் இருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 - 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த மறைமுக வருகையை தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியை பரிசுத்த பவுல் இங்கு எழுதுகின்றார். 17ஆம் வசனம் சொல்கின்றது, மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கின்றோம். மேகங்கள் மேல் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை 17ஆம் வசனம் இங்கு சொல்கின்றது. இங்கு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. அது எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லி அது சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். திடீரென்று பறிக்கப்பட்டு போவதற்கான அர்த்தத்தை இது தருகின்றது. அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள் ஒரு மாதிரியாய் நமக்கு அமைவதை நாம் நிச்சயமாய் மறந்து போகக்கூடாது. கந்தாகே ராஜஸ்திரியின் மந்திரியை பிலிப்பு சந்தித்து அவன் வாசித்துக் கொண்டிருந்த ஏசியா தீர்க்கதரிசன ஆகமத்தை விளக்கி சொல்லி அது இயேசுவை குறித்தானது என்று அவன் போதிக்கின்றான். பிலிப்பு கந்தாகே ராஜஸ்திரியனுடைய மந்திரியின் இடத்திலே அவனுக்கு இந்த காரியங்களை போதித்து அது இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது என்று சொல்லி அவன் சொல்கின்றான். பின்பதாய் அவன் ஞான ஸ்நானத்தை குறித்து அவர்களோடு கூட பேசுகின்றான். இங்கு இந்த மந்திரி ஞான ஸ்நானம் எடுக்க எனக்கு என்ன தடை என்று சொல்லி தண்ணீரை பார்த்தவுடனாய் பிலிப்பினிடத்திலே கேட்கின்றான். பிலிப்பு சொல்கின்றான், நீ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிப்பாய் என்றால் எந்த தடையும் இல்லை என்று சொல்கின்றான். அப்படியாய் அவனுக்கு அந்த மந்திரிக்கு பிலிப்பு ஞான ஸ்நானம் திருமுழுக்கு தருவதை பார்க்கின்றோம். 39ஆம் வசனம் சொல்கின்றது, அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு பின்பதாய் பிலிப்பு எங்கு சென்றார் என்று சொல்லி அந்த மந்திரிக்கு தெரியாது. அவன் ஆச்சரியத்தோடு கூட அவன் பார்க்கின்றான். இங்கு அவர்களுக்கு ஆலோசனையை சொல்லி ஞானஸ்நானத்தை கொடுத்து பின்பதாய் அவர்கள் கரையேறின உடனாய் பிலிப்புவை இங்கு பரிசுத்த ஆவியானவர் இங்கு கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி இங்கு சொல்வதை பார்க்கின்றோம். இயேசு மணவாளனாய் வந்து பரிசுத்தவான்களை எப்படி பறித்து செல்ல முடியும் என்பதற்கு இதுவே உதாரணமாய் அமைந்திருக்கின்றது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 - 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது எப்படி பரிசுத்த பவுல் பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு விளக்கத்தை தருகின்றது.
பரதீசை குறித்து நமக்கு சரியான அறிவு கிடையாது. ஆனால் பரிசுத்த பவுல் இங்கு தன்னுடைய வாழ்க்கையிலே பரதீசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு அனுபவத்தை இந்த பகுதியிலே தெளிவாய் சொல்லுகின்றார். ஹார்பசோ என்ற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்றால், இங்கு கட்டாயமாய் எடுத்து செல்லப்படுதல், டு டேக் அவே பை ஃபோர்ஸ் என்று சொல்லி, பலத்த மிருகம் தன் இரையை கவி செல்வது போல என்று சொல்லி இதற்கு உதாரணத்தை சொல்வதை பார்க்கின்றோம். எப்படிப்பட்டதான ஒரு ஆண்டவருடைய மறைமுக வருகையிலே மக்கள் பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கின்றது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கின்றது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான், அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இந்த வழியருகே விதைக்கப்பட்ட விதையை குறித்து இந்த பகுதியிலே ஓமையாய் சொல்லும் பொழுது, இங்கு பொல்லாங்கனாகிய பிசாசு வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையை பறித்துக் கொள்வதை குறித்து இங்கு பார்க்கின்றோம். அங்கும் it is also snatched away, அப்படியாய் அவனுடைய வசனத்தை பறித்து செல்கின்றான். அதன் மூலமாய் இங்கு ஒருவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ளாமலே செல்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு நல்ல மேய்ப்பனாய் இல்லாமல் இருக்கும் பொழுது, இங்கு சரியான மேய்ப்பனாய் இல்லாத ஒருவன் ஓனாய் வரும்பொழுது ஓடி போகக்கூடிய ஒரு நிலைமையை இங்கு இந்த பகுதியிலே சொல்கின்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது 28ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. No one can snatch my people என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கு சொல்வதை பார்க்கின்றோம். 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி, இந்த பறித்துக் கொள்ளுதல் அல்லது திடீர் என்று சொல்லி அழைத்துக் கொள்ளுதல், இந்த காரியங்களை அநேக காரியங்களை பார்க்கின்றோம். ஆனால் இந்த மறைமுக வருகையிலே பரிசுத்தவான்கள் பறித்துக் கொள்ளப்படுவார்கள், இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதைத்தான் இந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்வதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து வானத்தில் இறங்கி வந்து உண்மையான விசுவாசிகளை பரிசுத்தவான்களை பறித்து செல்வார். அவர்கள் திடீரென்று முழுமையாகவும் உலகத்திலிருந்து மறைந்து போவார்கள் என்பதை இந்த பகுதியிலே நமக்கு ஆண்டவர் சொல்கின்றார். இந்த மறைமுக வருகை எதற்காக? வாட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் ராப்சர்? இந்த மறைமுக வருகை எதற்காக ஆண்டவர் வருகிறார் என்று சொல்லி 4 காரியங்களை வேகமாக சொல்ல விரும்புகின்றேன். இங்கு ரட்சிப்புக்கு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படியாய் அவர் மறைமுகமாய் வர இருக்கின்றார். டு கம்ப்ளீட் அவர் சால்வேஷன். எபிரேயர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்கின்றது, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று சொல்லப்படுகின்றது. ஒன்று, அவர் முதல் முறை வந்தது பாவத்துக்காய் மரிக்க. ஆனால் 2வது முறை அவர் வரும்பொழுது அவர் பாவத்துக்காக மரிக்க அல்ல, அந்த பாவத்தை மேற்கொண்டு இரத்தத்தின் மூலமாய் ரட்சிப்பை கொடுக்கத்தக்கதாய் அவர் வருகிறார் என்பதை தெளிவாய் இந்த பகுதி சொல்வதை பார்க்கின்றோம். There is no salvation after rapture. இந்த மறைமுக வருகைக்கு பின்பதாய் மனம் திரும்புதலுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படாது. ஆகவே ஆண்டவர் இந்த மறைமுக வருகையிலே வருவதற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இரக்கம் பெற்றவர்களாய் ரட்சிப்பை பெற்றவர்களாய் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த ராப்சருக்கு அப்புறம் அல்லது மறைமுக வருகைக்கு அப்புறம் என்ன நடைபெறும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது பாடுகளுடைய காலம், a period of tribulation என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. அப்படிப்பட்ட காலத்திலே அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று சொல்லியும் அதை நாம் அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே நமக்கு ரட்சிப்புக்கு சந்தர்ப்பமே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் வெளிப்படுகின்றார். 2வதாக விசுவாசிகளை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளத்தக்கதாய் யோவான் 14:3 நாம் வாசிக்க கேட்டோம். இங்கு ஆண்டு சொல்கின்றார், நான் போய் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணி பின்பு வந்து நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்கின்றாரே. டு டேக் ஆல் பிலீவர்ஸ் டு ஹிம்செல்ஃப் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் பரிசுத்தர், அவர் உண்டு பண்ணக்கூடிய இந்த ராஜ்யம் பரிசுத்தவான்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆகவே அதற்கு அதை ஆயத்தப்படுத்தின பின்பதாய் பரிசுத்தவான்களை தம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியாய் இந்த மறைமுக வருகையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகின்றார். 3வதாக இங்கு பிலிப்பியர்கள் நிருபம்
3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு மறுரூபப்படுத்த அவர் வர இருக்கின்றார். டு டிரான்ஸ்ஃபார்ம் அவர் lowly bodies to his glorious body என்று சொல்லி இங்கு பார்க்கின்றோம். பிலிப்பியர் 3:20-21 சொல்கின்றது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் lowly body to a glorious body. இந்த அற்பமான சரீரம், மண்ணால் உருவாக்கப்பட்ட சரீரம், மண்ணுக்கே திரும்பக்கூடிய ஒரு சரீரம், இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழக்கூடிய ஒரு சரீரம், இந்த கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த சரீரத்தை நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு சரீரத்துக்கு ஆண்டவர் மாற்றும்படியாய் இந்த உலகத்திலே மறைமுக வருகையிலே அவர் வருகின்றார். கடைசியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இங்கு பார்க்கின்றோம், அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிக்க, to enable us to see him as he is. அவர் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திலே எப்படி இருப்பார் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து வர்ணிக்கின்றது. வேதத்திலே அங்கு பரலோக ராஜ்யத்திலே அவர்தான் இங்கு பிதாவினுடைய வலது பார்சலில் வீற்றிருக்கக்கூடியவராயிருக்கின்றார். அவருக்கு முன்பதாய் இந்த 24 மூப்பர்களும் தாழ விழுந்தவர்களை பணிந்து கொள்கின்றார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இங்கு யோவான் இந்த பகுதியில் சொல்வதை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே நாம் பாவிகளாய் வாழ்ந்து ஆண்டவருடைய இரத்தத்திலே கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் மகா பரிசுத்தமாய் இருக்கக்கூடிய ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய அந்த முகமுகமாய் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரும்படியாகத்தான் இந்த மறைமுக வருகை என்பதை நாம் காண்கின்றோம். கடைசியாக மறைமுக வருகையினுடைய ரகசியம், the mystery of the rapture என்று சொல்லி சில காரியங்களை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். மறைமுக வருகை உண்மை திருச்சபைக்கு உரியது. இங்கு ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் நிறைந்ததான திருச்சபைக்கு தான் இந்த மறைமுக வருகை அர்த்தம் உண்டு. இந்த உலகத்திலே ஏதோ கோயிலுக்கு வர்றோம், போறோம், காணிக்க கொடுக்கிறோம், இந்த ஆலயத்துல வந்து ஜெபம் பண்றதுனால ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், இதெல்லாம் மாய்மாலம். இதனால் நீங்கள் பரலோக ராஜ்யம் சென்று விடலாம் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு ஆடம்பர, இப்படிப்பட்டதான ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு சம்மதமே இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரை சந்திக்க முடியாது. இந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நம்மை ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவ ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். செய்த பாவத்தை மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறோமே, இன்னுமாய் நம்முடைய அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்றோமே, இன்னுமாய் எனக்கான சுய லாபத்தோடு கூட வாழ்வதற்கான திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு காலம் இந்த பணத்துக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் வாழப் போகின்றோம்? இங்கிருந்து ஒன்றும் எடுத்து செல்ல முடியாது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கின்றது. இங்கு யோபினுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் அவன் சொல்கின்றான், நான் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்று சொல்கின்றானே. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன் என்று சொல்கின்றானே. அதுதான் நம்முடைய கதியும். அதனாலே அதை எண்ணினவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். இங்கு பரிசுத்தவான்கள் கூட்டமாகிய திருச்சபைக்கு இது இந்த மறைமுக வருகை அவர்களுக்கு தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. Rapture is a truth which particularly concerns to the true church. That is only the true believers என்று சொல்லி பார்க்கின்றோம். இதை குறித்து பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் எதுவுமே கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே இந்த மறைமுக வருகையை குறித்து எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் சில இடங்களிலே சில நிழலாட்டமாய் இங்கு ஏனோக்கினுடைய வாழ்க்கையை காண்கின்றோம். ஏனோக்கினுடைய முடிவு என்ன என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆண்டவரால் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அவன் ஆண்டவரோடு கூட நடந்தான். ஏனோக் walked with God என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமாய் பரிசுத்தவானாய் அவன் நடந்த பொழுது ஏனோக்கை ஆண்டவர் இங்கு எடுத்துக்கொள்கின்றார். அவன் இந்த உலகத்திலே மரிக்கவில்லை என்று சொல்லி தெளிவாய் நமக்கு சொல்கின்றது. புதிய ஏற்பாடிலும் இந்த நற்செய்தி நூல்கள், காஸ்பல்ஸ், இந்த சுவிசேஷங்களிலே இந்த மறைமுக வருகையை குறித்து நமக்கு அதிகமான போதனைகள் இல்லை. ஆனால் பரிசுத்த பவுல் மட்டும்தான்
இந்த மறைமுக வருகையை குறித்து தெளிவாய் சொல்கின்றார். இன்னும் யோவானும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இந்த வருகையை குறித்து, இரண்டாம் வருகையை குறித்து அவர் தெளிவாய் சொல்லுவதை நாம் கண்டுகொள்கின்றோம். மறைமுக வருகையின் வெளிப்பாட்டை பரிசுத்த பவுலே சிறப்பாக விளக்குகின்றார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் சொல்கின்றது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுவாக்கப்படுவோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த ரகசியம் என்பது விளங்கிக் கொள்ள முடியாததல்ல, வெளிப்படுத்தப்படாமல் ரகசியமாய் வைக்கப்பட்டிருப்பதே இது குறிக்கின்றது. ஆண்டவர் இந்த ரகசியத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு தான் வெளிப்படுத்துகின்றார். பாவத்திலே வாழக்கூடிய ஒருவன் பாவ கண்ணோடு கூட அவனுடைய கண்கள் சொருகப்பட்டு இங்கு ஆண்டவரை காணக்கூடாதவனாய் வாழக்கூடிய ஒருவனுக்கு இந்த ரகசியம் தெரியாது. இந்த ரகசியத்தை குறித்து பேசினாலும் புரியாது. ஆனால் இங்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கின்றான், இந்த மறைமுக வருகையிலே நான் வர இருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தவான்களை நான் அழைத்து செல்ல இருக்கிறேன், நீங்கள் ஆயத்தமா என்று சொல்லி கேட்கின்றார். இந்த நாளிலே நாம் ஆயத்தப்படுவோம். கடைசி காலத்திலே வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஜாக்கிரதையாக நாம் வாழ வேண்டும். நாம் பேசுகிற வார்த்தை, நாம் சொல்லுகிறதான எல்லா காரியங்கள், போடுகிற திட்டங்கள், தற்காலிக திட்டங்களை நாம் போட்டுக்கொண்டு இந்த உலகத்திலே எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று சொல்லி எண்ணாதவர்களாய் நாம் சில திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் நாளைய தினம் நம்முடைய கரத்திலே இல்லை. இன்றைய தினத்திலே பேசுகிற நான் நாளைய தினத்திலே இருப்பேன் என்று சொல்லி நிச்சயம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை உள்ளங்கையிலே வரைந்தவர் நமக்கென்று சொல்லி ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றாரே, அந்த திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்மோடு கூட தெளிவாய் வேதத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கு பங்குதாரர்களாய் மாற ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை நீர் மாற்று சுவாமி, என்னை இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தும், என்னை உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளத்தக்கதாய் என்னிலே காணப்படக்கூடிய குறைகளை அகற்றி என்னை நிறைவுபடுத்தி நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, தருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய இரண்டாம் வருகை குறித்து நாங்கள் சிந்திக்க, இன்னும் ஆண்டவருடைய வருகை 2 கட்டம். ஒன்று, முதலாவது வருகை ஆண்டவருடைய பிறப்பு. அந்த பிறப்பிலும் இங்கு வார்த்தை மாம்சமானது என்னும் அதிலே 2வது கட்டமாய் இங்கு அவர் நமக்காக சிலுவையிலே மரித்த வரை அந்த 2வது கட்டத்தை காண்கின்றோம், பரமேறும் வரை. இன்னும் ஆண்டவருடைய 2ஆம் வருகை 2 கட்டமாய் சொல்கின்றோம். ஒன்று மறைமுக வருகை, மற்றொன்று பகிரங்க வருகை என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த பகிரங்க வருகைக்கு பின்பதாய் ஆண்டவர் நியாயம் தீர்க்கக்கூடியவராய், நியாயாதிபதியாய் வர இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய மறைமுக வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு பரிசுத்தவான்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சி நிற்கின்றோம். எங்களுடைய குறைகளை நீர் அகற்றும், எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும், உமக்கேற்ற பாத்திரங்களாய் வனைந்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ராப்போஜன பந்தியிலே சேரத்தக்கதாக ஜெப புத்தகத்திலே 3வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்கள் பாவங்களின் நிமித்தம் உறுதியத்தோட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு பூதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் ஒழுங்காற்படியிட்டு சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதி உள்ள ஒப்புரவாக்கணைகள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழுமனதோடு துக்கப்படுகிறோம். அவர்களை நினைத்து வேதனைப்படுகிறோம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் எங்கள் குமாரனும் எங்கள் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாக நாங்கள் புதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தன்னிடத்துக்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வேன் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு இறங்கி
எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் நின்று எங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் எங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி எங்களை நீத்த ஜீவக்கரையில் சேர்த்துக் கொள்வீராக. ஆமென். புத்தகத்திலே 13வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய பரிசுத்த நற்கருணை பந்தியில் சேர மறந்தாய் இருக்கிறவர்கள் இந்த அப்பத்தை புசிக்கவும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணவும் வருகிற யாவரும் தங்களை நன்றாய் சுகத்திலிருந்து சேர வேண்டும் என்று பரிசுத்த பவுல் புத்தி சொன்னதை நினைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரே, கர்த்தராலே ஆக்கினை தீர்ப்படையாதபடிக்கு நீங்களே உங்களை பரிசோதித்து நீங்கள் செய்த பாவங்களுக்காக உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்துவை உயிரும் உறுதியும் உள்ள விசுவாசத்தினாலே பற்றி கொண்டு உங்கள் நடக்கையை சீர்திருத்தி எல்லா மனிதத்திலும் அன்பாயிருங்கள். இப்படி செய்தால் இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ள பாத்திராயிருப்பீர்கள். நம்முடைய சர்க்குருவும் ஏக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரணமடைந்ததினால் வெளிப்படுத்திய ஒப்பில்லாத அன்பையும் நமது அருமையான இரத்தத்தினால் நமக்காக சம்பாதித்த எண்ணி முடியாத உபகாரங்களையும் நாம் எப்பொழுதும் நினைக்கும்படி நமக்கு என்றைக்கும் மிகுந்த ஆறுதல் உண்டாக அவர் தமது அன்புக்கு அத்தாட்சியாகவும் தமது மரணத்துக்கு என்றுமுள்ள நினைவு கூறுதலாகவும் பரிசுத்த சாக்கிரமத்தை நியமித்திருக்கிறார். ஆகையால் அவருக்கும் பிதாவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய சித்தத்திற்கு முற்றும் கீழ்ப்படிந்து நமது வாழ்நாள் எல்லாம் மெய்யான பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவர் கூழின் செய்ய கருத்துடையவர்களாய் இருக்க கடவோம். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் காலத்திலும் எவ்விடத்திலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாய் இருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சரிகளின் கர்த்தராகிய தேவனை நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன, உன்னதமானவராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தது அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி உடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் ஒரு சரீரத்தை புசித்து ஒரு இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரப்பிதாவே, தேவன் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்திருந்தீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து முன்சிட்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பகலோகளாகும்படி கிருபை செல்ல வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்புஜன பண்ண பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமதிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என் இரத்தமாயிருக்கிறது, இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமென். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
உங்கள் சரீரத்தும் ஆத்மாவும் நிச்சயவனுக்கென்று காக்கடவுது. கிறிஸ்து உங்களுக்காக மரணமடைந்தார் என்று நினைவு கூறும்படி நீங்கள் இதை வாங்கி புசித்து விசுவாசனால் உங்கள் இருதயத்தில் நன்றியர்களோடு அவரை உங்களுக்கு ஆகரமாக உட்கொள்வீர்களாக. உங்களுக்காக சிந்தப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சரீரத்தும் ஆத்மாவும் தீச்சவனுக்கென்று காக்கடவுது. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது என்று நினைவு கூறும்படி இதை பானம் பண்ணி நன்றியர்கள் உள்ளவர்களாய் இருப்பீர்களாக. ஆண்டவருடைய பந்தியிலே சேர ஆயத்தமானவர்கள் நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அழைக்கின்றேன். உங்களுடைய ரொட்டி துண்டையும் என்னும் உங்களுடைய திராட்சை ரசத்தையும் நீங்கள் ஆயத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டுக்குட்டியே, குடும்பத்தின் தலைவர் இந்த வேளையிலே உங்களுடைய அப்பத்தை அல்லது உங்களுடைய ரொட்டி துண்டை நீங்கள் எடுத்து உங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். தேவா ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். திராட்சரசமாய் நீங்கள் கருதி வைத்திருக்கக்கூடியதான அந்த ஜூஸை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திலே பரிமாறிக்கொள்ள உங்களை அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். பரமபிதாவாகிய கர்த்தாவே, முதலியாராகிய நாங்கள் இப்படி செலுத்திருக்கிற தூத்தோத்திர பலியை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய உம்மை முழுவதோடு வேண்டிக் கொள்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் அருமையுள்ள இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றுமுள்ள நம்முடைய சபை அனைத்தும் பாவமன்னிப்பையும் அவர் பாடுகளால் உண்டான எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாக பிரார்த்திக்கிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் சரீரம் ஆத்மம் முழுவதையும் தேவனுக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது பரிசுத்த நற்கருணையில் பங்கு பெற்ற எங்கள் எல்லாரையும் தேவன் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தாலும் நிரப்பிட வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாய் இருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவனுக்கு எந்த பலியை செலுத்துவதற்கு நாங்கள் அபாத்திராய் இருந்தோம். எங்கள் பாத்திரத்தை தேவர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிபடியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்னென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கு வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மயப்படுத்துகிறோம், உம்மை சிறந்த மகிமைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாய் பிதான் வலது பார்த்து வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவன் ஒருவரே, ஆவியோடே தேவனாய் பிதான் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தக்கூடிய வகையிலே கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 57வது பாடலை நாம் பாடுவோம். இந்த வேளையிலே தேவநாம மகிமைக்கான காணிக்கையை நாம் செலுத்தலாம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 57. தேவனின் ஆலயமே,
அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோ. அவர் சொந்த ஜனமானோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. மகிமையில் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம், மகிமையில் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே. ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வாரத்தின் முதலாம் நாள் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை குறித்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ச்சியாய் நாங்கள் ஆண்டவருடைய வருகையை குறித்து, இரண்டாம் வருகையை குறித்து எங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளவும், இன்னும் தொடர்ந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் எங்களோடு கூட தெளிவாய் நீர் பேசி வருவதற்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். ஆண்டவருடைய இந்த இரண்டாம் வருகையின் அந்த முதல் கட்டமாகிய இங்கு அந்த ராப்சர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய மறைமுக வருகையை குறித்தும் இன்னும் பகிரங்க வருகையை குறித்தும் இந்த நாளிலே சிந்திக்க எங்களுக்கு கிருபை செய்து, ஆம் ஆண்டவரே, உம்முடைய வருகை நிச்சயம் என்பதை வேதம் தெளிவாய் எங்களுக்கு போதிக்கின்றது. இந்த நாளிலே அதை நாங்கள் உணராதவர்களாய் நாங்கள் வாழ்ந்து விடாமல்
எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த ராஜ்யத்திலே நாங்களும் கலந்து கொள்ள விருப்பம் கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே பாடுகள் மத்தியிலே நாங்கள் கடந்து வந்து எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொண்டு இங்கு பரிசுத்த பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காய் வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்ன அந்த வாக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் மெய்யாய் காணப்பட கிருபை தாரும். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களிலிருந்து ஒரு சிறு பகுதியை காணிக்கையாய் நாங்கள் தாழ்த்தி படைத்திருக்கின்றோம். இந்த காணிக்கைகளையும் படைத்த கரங்களையும் உள்ளங்களையும் கூட ஆண்டவர் அங்கீகாரம் செய்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கிடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வாழ்க வாழ்க கிறிஸ்துராயரே, யுகா யுகா துதி உமக்கே. மேன்மை காணம் உங்கள் நாமமே, எப்போதுமே. வாழ்க வாழ்க திருவாழ்க, ஆட்சி மீது மோட்ச வேதனே. வாழ்க திருவாழ்க, பெரும் துதியேற்பி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.